கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டே, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும், உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரம் உண்டு, திடன் கொள் என் மகளே. உலகத்தை நான் ஜெயித்தேன், கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும், உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். என் கருமையான தேவ பிள்ளைகளே, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்று கர்த்தர் சொல்கிறார்.
இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல துயரம் உண்டு, ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன், ஜெய கிறிஸ்துவான இயேசுவானவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் வந்திருக்கலாம், நிந்தைகள், வேதனைகள், அவமானங்கள் மத்தியில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு விடுதலை தான் இல்லையா என்று சொல்லி கூட நீ அங்கலாய்த்து இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் என் கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார், உன் இருதய குமுறலை பார்க்கிறார், உன் வேதனையை அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அவர் காண்கிறார், உன் கண்ணீரின் துருத்தில் அல்லவா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ரிபா ஷல் பிஹோதனை ரிகமந்தரோல கன்சி போலா ரபி கரபா ரிமா கரபா. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று தாவீது சொன்னது போல, அப்பா எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை தாவீது சொன்னது போல, இந்த நாளிலும் எல்லா பக்கத்திலும் நெருக்கம் இருக்கலாம், ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நெருக்கத்தின் மத்தியில நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் வாழ்க்கையில நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரியா shall be hodarai rima karabalabarabam me abzalahadai karabalabarabam. உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் மலையை போல தெரியும், ஆனா என் தேவன் பார்வையில் அது பனி, பனியை போல என் தேவன் லகுவாக்குவார். அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரபா லிபா கரபா, ஓ ரபா ஷபா லபா கரபல வரபா, உரி மா கரபல வரபா, துலக்கன் ஷில்பி ஹோதனை உரி பி கரபல வரபா கரபா. அக்கினியா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க டாடி, அக்கினியா இறங்கி வாங்கப்பா. உடைந்து போன உள்ளத்திற்கு ஆறுதலின் தேவனா இறங்கி வாங்கப்பா. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களே, அப்பா அப்பா எனக்கு ஆறுதல் இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, தூங்கி பல நாட்கள் ஆகிறது. ஆண்டவரே அப்பா, எனக்கு உங்க சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் நீர் இறங்கும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும். அவையாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் உத்தமன் யார் என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். உத்தமன் யார்? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:18. 2 கொரிந்தியர் 10:18. தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தாவே கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. உத்தமன் யார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உத்தமன் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக நாம் பார்க்கலாம். நாமளே புகழ்ந்து கொள்வது நாம் உத்தமர்கள் கிடையாது. உத்தமம்னா என்ன? உண்மையா இருக்கிறது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய காரியங்கள்ல கரெக்டா இருக்கிறது, உலக காரியங்கள்ல கரெக்டா வாழ்வது. நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லணும் இவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி. அப்போ நாமளே நான் தான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இல்ல. ஆண்டவராலே புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஏன் உத்தமத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா,
வேதம் இப்படியாய் சொல்கிறது. உபாகமம் 18:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். வேதம் என்ன சொல்கிறது? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். அதனால வேதம் சொல்கிறபடி நாம் உத்தமமாய் வாழ வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உத்தமன்? உத்தமமாய் நடக்கணும், நீதி செய்யணும், மனதார வேத வசனத்தை சத்தியத்தை பேச வேண்டும். அவன் தான் உத்தமன். அடுத்தது சங்கீதம் 37:18 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வெளிப்படுத்தல் 2:21 செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உத்தமர்கள் செம்மையான, அதாவது பூமியில வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அதிலே தங்கி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 11:20 மாறுபாடுள்ள இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். அப்ப நீங்களும் நானும் உத்தமமா இருக்கிறது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீதிமொழிகள் 12:6 துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உத்தமர்களுடைய வாய் என்ன பண்ணும்? அவர்களை தப்புவிக்குமாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது வேதாகமத்தில் உத்தமமாய் இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, முதலாவது கர்த்தரை தவிர யாரும் உத்தமர்கள் அல்ல. அல்லேலூயா. நீங்களும் நானும் கிடையாது. யார் இந்த உலகத்துல உத்தமமா இருந்தது? தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர். சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். சங்கீதம் 92:14-15 கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அப்போ கர்த்தர் தான் எப்படி? அவர் உத்தமராய் இருக்கிறார். அடுத்தது ஆதியாகமம் 6:9 ஒரு உத்தமரை பார்க்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா எப்படி இருந்தானா? உத்தமனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, அந்த நாட்கள்ல ஜனங்கள் அட்டூழியம் பண்ணி அமக்களம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடந்தாங்க. ஆனா அந்த இடத்துல நோவாவை கர்த்தர் உத்தமனாய் கண்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா என்னாகமம் 32:11 என்னாகமம் 32:11 உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது மேல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பது இல்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். அப்ப பாருங்க, இதுல உத்தமமாய் இருந்தவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அதாவது தாவீது உத்தமமாய் இருக்கிறான். அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை செய்வான் அப்படின்னா அவன் உத்தமன். அல்லேலூயா. உத்தமனாய் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும், அவர் சித்தத்தை செய்ய முடியும். அதே போல 1 சாமுவேல் 29:6-9 ஆகீஸ் ராஜா சொல்றாரு, தாவீதை பார்த்து நீ உத்தமன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பாத்தீங்கன்னா தானியேல், அதாவது 6:4 அவன் எல்லா இடத்திலையும் வேலையில அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எல்லாத்திலையும் அவன் உண்மையாய் இருந்தான், அவன் உத்தமன்.
அடுத்தது பாத்தீங்கன்னா, அதாவது அரிமத்தியா ஊரானான யோசேப்பு என்பவன் புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 15:43 அவன் பெயர் அதாவது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல லூக்கா 23:50 உத்தமன் நீதிமான் என்று அந்த இடத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம், லூக்கா 23:50. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஆண்டவருடைய மரித்த சடலத்தை வாங்கி அவன் அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது யோவான் 1:47 இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் அநேக உத்தமர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அடுத்தது மூன்றாவது, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம பாருங்க, ஆண்டவர் நம்மளை சும்மா இதெல்லாம் இல்ல, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். உத்தமமாய் நடந்தா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நீதிமொழிகள் 20:7 உத்தமமாய் நடக்கிறவர்களின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2 நாளாகும் 19:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் துணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். அடுத்தது சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடப்பவர்களுக்கு தேவன் நன்மையை தருவாராம். அப்போ உங்களுக்கு எனக்கும் நம்ம உத்தமமாய் நம்ம வாழ்க்கையில இருந்தோம்னா நமக்கு தேவன் எதை தருவார்? நன்மையை தருவார். அடுத்தது நீதிமொழிகள் 10:29 கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அரணாய் இருப்பார், கோட்டையாய் இருப்பார். நீதிமொழிகள் 28:18 உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? நாம் உத்தமமாய் நடக்கும் பொழுது. ஆதியாம் 17:1 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். 99 வயதுல அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு. வாசிப்போமா? ஆதியாம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறது என்ன? எந்த வயதிலையும் எதிர்பார்க்கிறார்ல. ஆபிரகாமுக்கு 99 வயதிலையும் அவங்கிட்ட என்ன சொல்றாரு? நீ எனக்கு முன்னால உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அடுத்தது யார் உத்தமன் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே 2 கொரிந்தியர் 10:18 வாசித்திருக்கோம்ல. வாசிப்போமா? தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. அப்ப யார் உத்தமன்? ஆண்டவரால புகழப்படுகிற மனுஷி அவர்கள்தான் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வேதத்தில் அநேகர், அதாவது கர்த்தரால புகழப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலரை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அதுல முதல் நபர் யோபு. பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். பாருங்க, யோபுவை குறித்து தேவன் என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். ஊஸ் தேசத்துல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நல்லா வசதியானவன். அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான், பொல்லாப்புக்கு விலகுறவன். அவன் உத்தமன், சன்மார்க்கன் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் பிசாசு கிட்ட சாட்சி சொல்றாரு. 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. யோபு போல ஒருத்தரும் இல்லைன்னு யார் சாட்சி கொடுக்கிறா? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதுதான் சொன்ன,
நம்ம அதாவது நம்மளை நாமளே புகழ்ந்து கொள்வது அல்ல. யார் நம்மை புகழ வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை புகழ வேண்டும். உங்களையும் என்னையும் அவர்தான் புகழ வேண்டும். மனிதர்களுடைய புகழ்ச்சி எல்லாம் அநேக நேரங்களில் நம் வீழ்ச்சிக்கு காரணமாய் அமைந்துவிடும். ஆனால் தேவன் நம்மை புகழும் பொழுது நாம் வீழ்ச்சி அடையவே மாட்டோம். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோபுவை புகழ்கிறார். ஏன்? அவன் சொல்றான், ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன பண்ண? எல்லா இடமும் சுத்தி பார்த்து யோபு மேல கவனம் வச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதாவது இப்படி கேட்ட உடனே சாத்தான் சொல்றான், அவன் யோபு விருதாவாகவா அவன் என்ன பண்றான்? தேவனுக்கு பயந்து நடக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் விருதாவாகவா பயந்து நடக்கிறோம்? பிசாசு அப்படிதான் போய் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பான். இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, சும்மா உட்காந்துட்டு போலாமே, இப்படி எதுக்கு ஒரு கூட்டம், அப்படி எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? சொல்வான். ஆனா என் கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது சொல்லிட்டு அவன் அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றான்? 10ஆம் வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பாருங்க, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, இதையெல்லாம் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவன் என்ன பண்றான்? உங்களை துதிக்கிறான், உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பொண்ணும் பொருளும் ஆஸ்திகளும் வரும் போகும். நல்லா எவ்வளவுதான் பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல அவங்க ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவில் நிக்கிறத நம்ம எவ்வளவு பேரை பார்க்கிறோம். அதனால இந்த ஆஸ்திகள்லாம் அழிஞ்சி போகக்கூடியது. ஆனா ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அன்பு அழியாதது. ஹல்லேலூயா. அப்போ இந்த சாத்தான் என்ன பண்றான்? அவன் பாயிண்ட் பண்ணி கேட்கிறான், என்னன்னா, எல்லாத்தையும் வேலி அடைச்சிருக்கீங்க, அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்க, அதனால உம்மை துதிக்கிறான், உமக்கு உண்மையா இருக்கிறான், உத்தமமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டி அவனுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் தொடு, ஆனா அவன் ஜீவனை மட்டும் தொடாத. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எல்லாம் செய்ய தெரிந்தாலும் ஒன்னே ஒண்ணு, உங்க ஜீவனை என் ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால அவன் சொல்றான், அதாவது ஆண்டவர் சொல்றார், நீ என்ன வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டார் பெர்மிஷன். இவன் போய் முதலாவது அவனுடைய பொருளாதாரத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? நாஸ்தி பண்ணிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அடுத்தது பிள்ளைகளை அழிச்சிட்டான். எல்லாத்தையும் அழிச்சப்போ கூட அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு சின்ன காரியத்தை இழந்தாலும் நம்மளால அதை சொல்லவே முடியாது. ஏன் ஆண்டவரேன்னு கேட்போம். ஏன் ஆண்டவரே இந்த காரியம் ஏன் நடந்தது, என் குடும்பத்துல ஏன் நடந்தது, என் பிள்ளைகள் மத்தியில் இந்த பிரச்சனை ஏன் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா ஆண்டவர் கேட்க மாட்டார். அதாவது ஆண்டவர் ஏன் கேட்கறத விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவரை ஏன் கேட்கறது நமக்கு அதிகாரமே கிடையாது. ஆனா யோபு சொல்றான், அதாவது 21ஆம் வசனம் வாசி, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க யாரெல்லாம் ஆண்டவரை குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மைதானப்பா, நாங்க துதிக்கிறோம், ஒழுங்கா ஆலயத்துக்கு போறோம், காணிக்க கொடுக்கிறோம், தசம பாகம் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், அப்ப ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிசாசின் கிரியைகளை எங்களை ஆட்கொள்ள வேண்டும்? ஏன் இவைகளை எங்களை மேற்கொள்ள வேண்டும்? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம்ல. எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா முறுமுறுக்கிறதுக்கு இடமே இல்லை. இந்த யோபுடைய வாழ்க்கை ஏன் அவன் உத்தமனா இருந்தான்னா, அவன் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டான். 10 பிள்ளைகள் அட் அ டைம்ல ஒரே நாள்ல இழந்து போனா அதை தாங்க கூட பலன் இருக்காது உங்களுக்கும் எனக்கும். ஆனா அவன் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டான். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அதாவது யோபு 2:3-9 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாகும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆண்டு சொல்றாரு, அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ எல்லாத்தையும் அழிச்சப்பா, அவன் பொருளாதாரத்தை அழிச்ச, அவன் பிள்ளைங்களை அழிச்ச, எல்லாத்தையும் அழிச்ச, ஆனாலும் இன்னும் அவன் உத்தமத்தில் நிற்கிறான். என்ன பாரு, என்ன தூஷிக்கல, என்ன குறை சொல்லல. ஆண்டவர் அந்த பிசாசுகிட்ட சேலஞ்ச் பண்றாரு. அப்புறம் அதுக்கு அடுத்து 4ஆம் வசனத்துல, சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்தை எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதாவது தோலுக்கு பதிலாக தோல், ஜீவனுக்கு பதிலாக ஜீவன், எல்லாத்தையும் ஒரு மனுஷனால கொடுக்க முடியும். இதெல்லாம் இழந்தா சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனா நீங்க உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால். பாருங்க, பிசாசுக்கு அடுத்து எங்க அவனுடைய எண்ணம் போது, இவன் நல்ல சரீரம் நல்லா இருக்கானே, இவன் சரீரத்தை தொட்டுட்டா இவன் ஆண்டவரை மறுதலிப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம வீட்டில் பணம் இல்லைன்னா கூட சமாளிச்சிருவோம், வேற சமாதானம் இல்லைன்னா கூட சமாளிச்சிருவோம். ஆனா சரீரத்துல ஒரு வியாதி இல்ல, ஒரு தலைவலி, ஒரு ஜுரம் ஏதோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. அதை நினைச்சு கஷ்டப்படும். ஐயோ, இந்த வியாதி எனக்கு வந்துருச்சே, இந்த சுகர் இல்ல பிபி இல்ல வேற இப்படி இது வந்துருச்சேன்னு சொல்லி அதை நினைச்சே கவலைப்பட்டு இன்னும் அதெல்லாம் ஹை ஆயிரும். ஆனா அதான் சொல்றான், இதெல்லாம் அவன் ஈஸியா கொடுத்துருவான். அவன் மாம்சத்தையும் எலும்பையும் தொடுங்க. ஹல்லேலூயா. மாம்சம் என்பது அவன் சரீரம், எலும்பு என்பது அவனுடைய விலா எலும்பு, அவனுடைய மனைவி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எதை வேணா தாங்கிடலாம். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் இருந்தால் அதை தாங்கவே முடியாது. அந்த குடும்பத்துல ஒரு நிம்மதியே இருக்காது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது மனைவி ஆனாலும் கணவன் ஆனாலும், ஒருவேளை கணவன் பேசாம இருந்தா மனைவியால தாங்க முடியாது. மனைவி ஒருவேளை பேசாம சண்டை போட்டு இருந்தா கணவனால தாங்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து வந்தவள் ஏவாள். அதனாலதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு மாம்சம் எலும்பு என்று சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ அந்த மாம்சத்துல பாருங்க, இப்போ பெரிய பருக்கள் மாதிரி வந்து அவன் ஓட்டை வைத்து சொரண்டி கொண்டு இருக்கிறான். எவ்வளவு வேதனை இல்ல. அதுல ரத்தமும் சீழுமா வடியுது. அவனுக்கு வேதனையா இருக்கு. அவ்வளோ வேதனையிலையும் ஆண்டவர் அவன் தூஷிக்கல. ஆனா அவனுடைய விலா எலும்பு என்ன பண்ணுது? வாசிப்போமா? 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சும்மா கூட சாக கூடாது. ஆண்டவரை திட்டிட்டு சாகுன்னு சொல்றா. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இப்படிதான் நமக்கு வெளியில இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவோம். ஆனா வீட்டுக்கார் ஒண்ணு சொன்னா சகோதரிகள் உடஞ்சி போயிருவீங்க. அதே போல பிரதர்ஸும் மனைவி கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு சுல்லுன்னு வந்ததுன்னா அவங்களால தாங்க முடியாது. அந்த நாள் ஃபுல்லா அவங்களுக்கு வேலை ஓடாது. வேலைக்கு போனாலும் வேலை சரியா செய்ய முடியாது. அதே போல கணவன்மார் திட்டிட்டு போனாலும் மனைவிகளால வேலை செய்ய முடியாது. சகோதரிகளால என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் போட்ட மாதிரி போட்டு அப்படியே படுக்கையில தலை குப்புற விழுந்து காலையில் ஆரம்பிச்ச அழுகைய அவர் வர வரைக்கும் விடாம கண்ணில் டேங்கர் லாரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளோத்தையும் கொட்டி தீத்துருவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அது ஒரு விதத்துல நல்லது. ஏன்னா அந்த கண்ணீரை கொட்டாம உள்ள வச்சா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹல்லேலூயா. அதனாலதான் அழுது தீத்துறணும். ஹல்லேலூயா. ரொம்ப கவலையா இருந்தா அழுது தீத்துருங்க. ஆனா மனுஷங்க முன்னால் அழாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் முன்னால அழாதீங்க, மனைவி முன்னால, பிள்ளைங்க முன்னால அழாதீங்க. ஆனா அழ வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம் மட்டும்தான். அங்க போய் நீங்க அழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க இருதயம் லேசா மாறிடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப பாருங்க, இந்த யோபு அதாவது
எல்லாவற்றையும் இழந்துட்டான், சுகத்தை இழந்துட்டான், மனைவி அன்பை இழந்துட்டான். நண்பர்கள் 3 பேர் வராங்க, இவனை தூரத்துல பார்த்து இவன் உருக்குலைந்து இருக்கிறத பார்த்து வேதனைப்படுறாங்க. அவனோட சாப்பிடாம அங்கேயே உட்கார்ந்து அழுது புலம்புறாங்க. ஆனா திரும்ப போயிட்டாங்க. எவ்வளவு நாள் தான் உட்கார முடியும்? ஆனா அதன் பிறகு அவனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. நீ இந்த பாவம் செய்திருப்ப, இப்படி செய்திருப்ப, ஆண்டவருக்கு இதுல கீழ்ப்படியாம இருந்திருப்ப. இன்னைக்கு கூட நம்ம கஷ்டப்பட்டும் போது பாத்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்களும் சொந்தங்களும் ஆறுதல் சொல்லவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு குறை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் இவ்வளோ கஷ்டப்படுற. ஹல்லேலூயா. அதனாலதான் இவ்வளோ கஷ்டப்படுற. ஏன் ஒரு மளிகை சாமான் கூட வாங்க முடியலன்னா, அப்ப ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கு, அதை நீ என்னன்னு கேள் இப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இத நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க, வெந்த புண்ணுல இன்னும் கொஞ்சம் எதையாவது எண்ணெய் ஊத்துனா எரியுமா, அத மாதிரி எரிய வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாதத்துல போயிட்டா எல்லாத்தையும் குளிர பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களும் அவனை வெறுத்துட்டாங்க. அவனை வெறுத்துட்டு குறை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவன் ரோட்ல போனா கூட, அதாவது வாலிபர்கள் கூட எழுந்து நிப்பாங்களாம் மரியாதை. அவனை பார்த்தா அவ்வளவு மரியாதை. அந்த மரியாதையும் போயிருச்சு. அவன் வீட்டு வேலைக்காரன்ட்ட ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வானா, அவங்களும் அவனை பாராமுகமாய் கடந்து போனார்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு 12:4 வாசி. என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப நீதிமானா இருக்கிற உத்தமன் மற்றவங்களால பரியாசம் பண்ணப்படுகிறான். யோபுக்கு நேர்ந்தது அதுதான். அவன் உத்தமன், அவன் நீதிமான், ஆண்டவரால புகழப்பட்டவன். ஆனா அவன் வாழ்க்கையில இன்னைக்கு பரியாசம். ஹல்லேலூயா. இவன் என்ன பாவம் செஞ்சானோ, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. 10 பிள்ளைங்க போயிடுச்சு. வாய்க்கு வந்தபடி பேசும் உலகம் இல்ல. 10 பிள்ளைங்களை ஒரே நாள்ல செத்துட்டாங்களே, என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லி இவனை வசைப்பாடியே எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு 27:5 பாருங்க. யோபு சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ஹல்லேலூயா. அப்போ என் உயிர் போற வரைக்கும் கூட நான் என் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், என் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். யோபு 19:25-27. யோபு 19. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்தரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் சொல்றான், என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என்ன உத்தமம்? ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில அவன் கடைசி வரைக்கும் குறைந்து போகவே இல்லை, ஆண்டவரை விடவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம நம்பிக்கையே இல்லாம உடைஞ்சி போற அளவுக்கு பிசாசு பல சோதனைகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவான். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிஞ்சுது, அவ்வளவுதான், இனி உன்னால தலையெடுக்க முடியாது, உன் பிள்ளைங்க தலையெடுக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனுக்குள்ள கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்வார், இல்லப்பா உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறேன், என் மகளை உனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறேன், இதோட உன் வாழ்க்கை முடியல. சிலர் சொல்லுவாங்க, பேசாம டைவர்ஸ் கொடுத்துட்டு தனியா போயிடலான்னு நினைக்கிறேன், இந்த மனுஷனோட வாழ்றதை காட்டிலும் நான் நிம்மதியா என் பிள்ளைகளை வைத்து நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதற்காய் மனிதனை இணைக்கவில்லவே இல்லை. ஏன்னு சொன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஒருவேளை நீங்களா பார்த்திருக்கலாம், இல்ல பார்த்து வச்சிருக்கலாம்.
எதுவா இருந்தாலும் ஏற்ற துணை அதுதான். கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் அதுதாங்க. இன்னொன்னு மாத்தவே கூடாது. அல்லேலூயா. மாத்துறது ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அதனால நன்மையோ தீமையோ கடைசி வரைக்கும் அந்த கணவன் தான், அந்த மனைவி தான் அவங்களோட வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்ப இருக்கிறத காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ ஏன் கஷ்டப்படுற, ஏன் இந்த ஆள் கிட்ட இருந்து அடி உத வாங்குற, நீ படிச்சிருக்க, உன் கையில வேலை இருக்கு, உன்கிட்ட திறமை இருக்கு, உன்னால சம்பாதிக்க முடியும், ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ எங்கேயாவது எழுந்து ஓடு. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை, பிசாசு ஓட தான் சொல்லுவான், குடும்பத்தை கலைக்க தான் செய்வான். ஆனா என் தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர். அல்லேலூயா. உன் அலங்கம் கட்டப்படும், உன் அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை என் தேவன் தருவார். அல்லேலூயா. என் கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 31:6 31:6 என்ன சொல்றான் இந்த யோபு, என்ன சொல்றாரு பாருங்க. சுமத்திரையான தராசிலே தேவனனை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. தேவனின் உத்தமத்தை அறிவார். தராசல நிறுத்தினா கூட, நிறுத்தி பார்த்தாலும் என் உத்தமம் என்னன்னு தெரியும் ஆண்டவருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் உத்தமமாய் இருந்தபடியினால அவன் பெற்ற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா 42:10, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்துருளினார். பாருங்க, 2 மடங்கு ஆசீர்வாதம். அவன் உத்தமனாய் இருந்ததற்கு தேவன் கொடுத்த பரிசு என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல யோபு 42:12-13, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. பாருங்க, எல்லாமே ஆண்டவர் டபுளா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆனா அதே மனைவி, ஆனா அதே 10 பிள்ளைகள், இறந்து போன பிள்ளைகள், அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நிச்சயமா கர்த்தருக்குள்ள இருந்தா பரலோகத்துல இருந்திருப்பாங்கல்ல. அடுத்த 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், அதுவும் டபுள் தான். அல்லேலூயா. அதனால நீங்க உத்தமமா இருந்தால் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு தானே பாடு வருது, ஆண்டவருக்குன்னு நல்ல வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை வருது, சாதாரணமா ஒரு பெயர் கிறிஸ்தவர்களா இருந்தா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா ஜாலியா இருக்காங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறாங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்காங்களே, ஆனா தேவனுக்கு என்று உண்மையா இருக்கிற நமக்கு தானே இந்த பாடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் தேவன் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாரு? நீதிமான். ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீதிமான் தான். அப்ப நீதிமானாகிய நமக்கு வருகிற துன்பங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு நாளைக்கு ஒண்ணு வந்தா இன்னொரு நாளைக்கு ஐயோ பெரிய மலையை தாண்டிட்டேன், அடுத்து ஒரு மலையை ஆண்டவர் வச்சிருப்பார். அல்லேலூயா. அதை தாண்டணும். தாண்டி 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 சாகர வரைக்கும் சில மலைகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்? நீங்க நீதிமான். அல்லேலூயா. உத்தமன். உத்தமனுக்கு என்ன வரும்? பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆண்டவர் உங்களை என்னையும் பொன்னை போல புடமிட்டு கொண்டே இருக்கிறார். சுத்த பொன்னாய் விளங்குற வரைக்கும் நம்மளை புடமிடுவார். ஹல்லேலூயா. அப்படி நல்லா புடமிட்டு ஆண்டவர் ஒரு நாள் அவர் ராஜ்யத்துக்கு நம்மளை எடுத்துக்கொள்வார். அது வரைக்கும், இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? உபத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாருல, உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றார். அதனால உபத்திரமே இல்லம்மா, நீ என்கிட்ட வந்துரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும் தான். ஆனா இளைப்பாறுதல் கிடைக்கும், அதே சமயத்துல பாடுகள் பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் ஜெயித்தாதான் நம்ம பரம கானானுக்கு போக முடியும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா காலேப ஆண்டவர் புகழ்கிறார். எப்படி புகழ்கிறார்? என்னாகமம் 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும்
அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சன்னதியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பாருங்க, இப்போ காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் வீரே ஆவி உடையவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுல 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வீர ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். ஹல்லேலூயா. இவங்க அப்படி என்ன உத்தமமாய் பின்பற்றி வந்தாங்க? 13ஆம் அதிகாரத்துல இந்த மோசே என்ன பண்றாரு, கானானை சுற்றி பார்க்கும்படி அனுப்புறாரு. அனுப்பும்போது பாத்தீங்கன்னா அங்க இந்த தேசம், கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அனுப்புறாரு. அப்போ 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒரு நபராய் 12 பேரை அனுப்புறாங்க. போனவங்க எல்லாம் அதுல 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வராங்க, 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வராங்க. இந்த துர்ச்செய்தியை கொண்டு வந்தவங்க 13:25, என்னாகமம் 13:25, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு தேசத்தை 40 நாள் சுத்தி பாக்குறாங்க. அவரை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்தது 14:27, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. பாருங்க, நாங்க கனி கொண்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு நல்லா இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனா 28, ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், அவங்க பலவான்களா இருக்கிறாங்க. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரர்களையும் கண்டோம், ராட்சசர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறவர்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தினான். இல்ல, அடுத்தது 31ஆம் வசனம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். இப்போ வாசி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய, ராட்சச பிறவி மாதிரி இருக்கிறாங்க, ராட்சசரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப துர்ச்செய்தியை சொல்றாங்க. நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், நல்ல கனி இருக்குதுதான். ஆனாலும் அவங்கெல்லாம் அவ்வளோ வாட்டச்சாட்டமா இருக்கிறாங்க, அரக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்க, ராட்சசர் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள கிட்டலாம் நம்ம போக முடியாது, அவங்க பார்வையில் நம்ம ஒரு வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதனால இங்க போகவே முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் அடுத்த அதிகாரத்துல முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அங்க இவங்களோட போன 2 பேர் மட்டும் நல்ல செய்தியை கொடுக்கறாங்க. 30ஆம் வசனம், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். காலேப் சொல்றார், அதெல்லாம் இல்லை, இவங்க சொல்றதெல்லாம் சும்மா சொல்றாங்க, நம்ம சீக்கிரமா போய் அதை என்ன பண்ணிடலாம், சுதந்திரித்து கொள்ளலாம் என்று விசுவாச அறிக்கை காலேப் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வேறே ஆவியை உடையவனாயிருந்து. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே வேற ஆவிதான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு 10 கும்பல்ல 10 பேர்ல ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தா ஒரு நாள் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டாங்க, ஒரு நாள் விசுவாச குறைவா பேச மாட்டாங்க. விசுவாசம் இல்லாம இருக்கிற காரியமா இருந்தாலும் இல்ல நடக்கும், நீங்க நம்புங்க, ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி தைரியப்படுத்துவார்களே தவிர அவங்கள பயம் காட்டவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டும் சொல்லல, அவங்க சொல்றாங்க 6ஆம் வசனம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களை நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேன் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, அவங்க 2 பேரும் தங்கள் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், மகா நல்ல தேசம், நல்ல தேசம். அடுத்தது, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார்,
கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆ, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பாருங்க, தைரியம் ஊட்டக்கூடிய வார்த்தை இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. காலேபுக்குள்ள விசேஷித்த ஆவி, வேற ஆவி இருந்தபடினால அவங்க அங்க இருக்கிறவங்க ராட்சசரை போல இருக்கிறவங்கள பார்த்து பயப்படல. தாவீது பொடியனா இருந்தாலும் கோலியாத்தை பார்த்து பயந்தானா? ஏன்? அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள அபிஷேகம் இருந்தா சூழ்நிலைகள் எப்படி தாறுமாறா இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. என் கர்த்தர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார், என்னை நல்லபடியா தான் வச்சிருப்பார். அதை நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. ஆவி இல்லாம இருக்கிறதுனாலதான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாதனாலதான் நம்ம எதையோ சிந்திக்கிறோம். ஐயோ என் வாழ்க்கை இப்படி போயிருமா அப்படி போயிருமா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு நாள் உங்களை என்னையும் விட மாட்டார். அல்லேலூயா. நாம் அவரை நம்பும் பொழுது கடைசி வரைக்கும் நம்மை கையை பிடித்து நடத்தி கொண்டு அந்த பரம கானான் போகிற வரைக்கும் உங்களை என்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப சொல்றாங்க, அதுல முக்கியமா ஒரு வார்த்தை என்னன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் மாந்திரீகம் பண்றவங்க, மந்திரங்கள் பண்றவங்க, அவங்க அந்த மந்திரம் அவங்களுக்கு தாக்க கூடாதுன்னு சொல்லி என்ன அதற்கு எதிர்மறையா எல்லா சேஃப்டியான என்னென்ன போட்டு வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை காத்த நிழல் விலகிற்றுன்னு ஆண்டவர் சொல்றார். அது மட்டுமல்ல, அதுல அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவங்கள காத்த நிழல் விலகிடுச்சு, ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அதுக்குனால பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவருக்கு கோபம் வருது. அவர் சொல்றாரு மோசேயை பார்த்து, விட்டுரு, இவங்களை கொள்ளை நோயினால நான் சாகடிக்க போறேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே மோசே என்ன பண்றாரு? 13ஆம் வசனத்திலிருந்து அவர் இவங்களுக்காய் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை அழிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு பரிந்து பேசுகிறார். இப்படி பரிந்து பேசின பிறகு பாத்தீங்கன்னா என்னாகும்? 14:10. அப்பொழுது அவர்கள் மேல் கல் எறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் கோபப்பட்டு இவங்களை அழிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னாகமம் 14:13-17 வரைக்கும் மோசே பரிந்து பேசுகிறான். 14:18 வாசிப்போம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டு முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததன்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் சொல்றார். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. மோசே அடிக்கடி என்ன பண்றாரு? ஆண்டவர்ட்ட பரிந்து பேசுகிறார். அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது விக்கிரகத்தை உண்டு பண்ணி அது முன்னால டான்ஸ் ஆடும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை இவங்களை விட்டுரு அப்படின்றாரு. ஆனா விட்டுட்டாரா மோசே? இல்ல. ஆண்டவர் அந்த சமயத்திலே அவர் பரிந்து பேசி அவங்கள காப்பாத்துறார். இங்கேயும் பரிந்து பேசுறார். அப்ப கூட ஆண்டவர் சொல்றாரு, 23ஆம் வசனம், அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். 22ஆம் வசனம் வாசி. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் 10 முறை எவெல்லாம் பரீட்சை பார்த்தானோ அவன் கானானுக்குள்ள போக மாட்டான்றார். 23. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். அவன் சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொல்றார். பாருங்க,
உத்தமமாய் நடந்தால் நமக்கு மட்டுமல்ல நம் பின் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதனால நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உத்தமர்களாய் வாழ வேண்டும் இந்த உலகத்தில். அடுத்தது மூன்றாவது நபர் எசேக்கியா ராஜா. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20:1. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, எசேக்கியா என்ன சொல்றாரு அந்த இடத்துல? உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. அவர் சொல்றார், நான் உத்தமமாய் நடந்தனே ஆண்டவரே, உண்மையாய் நடந்தனே அப்படின்னு சொல்றார். இவர் என்ன உத்தமமாய் நடந்தார் அப்படின்னு சொன்னா 2 ராஜாக்கள் 18:3 பாத்தீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் என்ன செய்தான்னா, அந்த விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் அவன் செம்மைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவனாய் இருக்கிறான். 5ஆம் வசனத்துல தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுல அவனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ராஜா இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, 6ஆவது வசனத்துல அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான். அப்போ எசேக்கியா ராஜாக்கு எத்தனையோ போராட்டம் வந்தது, ஆனா ஆண்டவர் விட்டு பின்வாங்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சில காரியம் நடக்காட்டா தேவனை விட்டு தூரமா போயிடுறாங்க. ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, உபவாசிக்கிறது கிடையாது, ஆலயம் செல்றதும் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏதோ உலகத்துல வாழணும்னு சொல்லி வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, இவ்வளவுதான். ஏன்? ஆண்டவர் எனக்கு இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு இந்த என் வாழ்க்கையில இந்த இழப்பை கொடுத்துட்டார், இதை என்னால தாங்க முடியல, அதனால வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லி பின்மாற்றத்துல போகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த எசேக்கியா ராஜா எப்படி இருக்கிறாராம்? அவர் அதாவது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் விட்டு பின்வாங்கவில்லையாம். அது மட்டுமல்ல, அவரையே சார்ந்திருந்து, ஒரு ராஜா தானே, அவன் படபலத்தை சார்ந்திருக்கலாம், மற்ற அண்ட தேசத்தை சார்ந்திருக்கலாம், ஆனா போர் செய்ய வரும்போது கூட அவன் போய் என்ன பண்றான்? தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு எங்க இருக்குன்னா ஏசப்பா கிட்ட மட்டும்தான். அவரை பிடிச்சுக்கோங்க, அவரை சார்ந்துக்கோங்க. ஆண்டவரை, நீங்க தான் ஆண்டவரை எனக்கு விடுதலை கொடுக்கணும். அப்படிதான் இந்த எசேக்கியா ராஜா அவரை சார்ந்து இருந்து மோசே கற்பித்த கற்பனைகள், மோசே கற்பித்த கற்பனை என்னது? இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல இதையெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணி அது இப்படியெல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் அந்த எசேக்கியா ராஜா கூட இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிட்டு. நீங்க மட்டும் கர்த்தர் உங்க கூட இருந்தா நீங்க போகிற இடமெல்லாம் கேட்டு மூடாது, உங்க வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நோனே யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல போய் பணம் கேட்குறீங்களா, தாராளமா இருந்தா வாங்கிக்கோ, கொண்டு குடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தரோடு நம் வாழ்க்கை ஒன்றி வாழ்வோம் என்று சொன்னால் நாம் நினைப்பதற்கும் வாஞ்சிப்பதற்கும் மேலாக தேவன் பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில செய்வார். பாருங்க, அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்றான். அது மட்டுமல்ல, அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் உத்தமனாய் இருந்தபடியினால அவன் ஆண்டவர் சமூகத்தை, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார், உன் வீட்டை ஒழுங்குபடுத்துப்பா, சாக போற. இன்னைக்கு நம்ம கிட்ட யாருன்னா வந்து சொன்ன என்ன நினைப்போம்? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ அவுட்டு அப்படி சொன்னா சாயங்காலம் வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டோம், அதுக்கு முன்னாலே அவுட் ஆயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா பயம்.
ஆனா எசேக்கியா ராஜா பயப்படல. அவன் ஆண்டவரை பார்த்து சுவர் பக்கம் பார்த்து, ஆண்டவரே நான் உத்தமமாய் பின்பற்றினேனே அப்படின்னு கெஞ்சி பிரார்த்திக்கும் போது அந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு ஏசையா பாதி முற்றத்துக்குள்ள, இந்த மாதிரி ஹால்ல பாதி போறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, அவனை நான் குணமாக்கினேன். 5ஆம் வசனம் வாசிப்போமா? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். ஆண்டவர் பாருங்க, 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அன்னைக்கு சாக போகிற அவனுக்கு தேவன் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கு செய்ய மாட்டாரா? நம் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்காதா? என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா! என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ எசேக்கியாவுக்கு இந்த காரியத்தை செய்ய காரணம் என்ன? அவன் உத்தமனாய் நடந்தான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தது மட்டுமல்ல, 27 பின்பு ஏசாயா அத்திப்பழ அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். அல்லேலூயா! இந்த பிளவை நோய் என்று சொன்னா என்னன்னா, இது இந்த தண்டு வடம், முதுகு தண்டு வடத்துல வரக்கூடிய ஒரு கட்டி. இன்னும் கேட்டா அது என்ன சொல்றது, அதாவது கேன்சருக்கு அது ஈக்குவல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தண்டு வடத்துல சாதாரணமா இடத்துல கட்டி வந்தா ஈஸியா எடுத்துடலாம்ல, ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா அந்த தண்டு வடத்துல அந்த கட்டி வந்தா அந்த நாட்கள்ல பிழைக்கவே மாட்டாங்க. அதனால ஆண்டவர் அவனுக்கு 15 வருடம் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்றார், அத்திப்பழத்தை எடுத்துட்டு வந்து அது மேல 10 போடுன்றார். அத்திப்பழ அடைய வச்சு போட்டு சுகமாக்குகிறதை பார்க்கிறோம். அதனால மெடிசன் பார்க்கறது தப்பு கிடையாது. அல்லேலூயா! இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்திலே வாழுவாங்க. சுகர் இருக்கும், ஐயோ நான் ரொம்ப ஃபெய்த்தா இருக்கிறேன், நான் சுகருக்கெல்லாம் மாத்திரையே போட மாட்டேன், போடாட்டா கண்ணு போயிடும், கிட்னி போயிடும், எல்லாமே போயிடும்ல. யாரெல்லாம் அப்படி போடாம இருக்கிறீங்களோ ஒழுங்கா மாத்திரையை போடுங்க. மாத்திரையை நம்ப கூடாது. அதுதான் மாத்திரையால தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா இந்த மாத்திரையை உம்முடைய சரீரமா உம்முடைய ரத்தமா எனக்கு மாத்தி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணி போட்டீங்கன்னா பிபியும் சுகரும் கண்ட்ரோல் ஆகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிபியும் சுகரும் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா அந்த மாத்திரையை நம்புறாங்க. ஓ டாக்டர் இந்த மாத்திரையை கொடுத்தாரு, இவர் இதை கொடுத்தாரு, இதை கொடுத்தா இதை போட்டா சரியாயிரும். மாத்திரை மேலேயே டாக்டர் மேலேயே நம்பிக்கை வைக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அதாவது சுகருக்கு இன்ஜெக்ஷன் போட்டா கூட நார்மல் வராதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாத்திரையை நம்புறாங்க. ஆனா மாத்திரையெல்லாம் செய்யறதுக்கு ஞானத்தை கொடுத்த என் தேவனை நம்ப அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லேலூயா! ஆண்டவரை நம்புங்க. நம்பி அந்த மாத்திரையை, ஆண்டவரே இது மாத்திரை இல்லப்பா, உம்முடைய ரத்தம், உம்முடைய சரீரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளா ஜெபம் பண்ணி போட்டீங்கன்னா ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா! அதனால மாத்திரை போட்டா நல்லது இல்லை, எவ்வளோ நாள் சுகருக்கு போடுறது, நான் கொஞ்சம் நிறுத்தி பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. சுகர் பிபி இருக்கிறவங்க கம்பல்சரியாக போடுங்க, மாத்திரையை போடுங்க. அல்லேலூயா! ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக ஜெபிக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஒரு கேன்சர் வியாதி மாதிரி இருக்கிற மரித்து போகக்கூடிய சூழ்நிலையில இருந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க காரணம் அவன் உத்தமனாய் இருந்தான். ஹல்லேலூயா! எசேக்கியா ராஜா உத்தமனாய் இருந்ததுனால அவன் வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். யோபு உத்தமனாய் இருந்ததுனால அவன் இழந்து போனதையெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். காலேப் தேவன் உத்தமன் என்று சொல்லி புகழ்கிறார். அவனுக்கு வேற ஆவி இருந்தபடியினால அவங்க கூட வந்தவங்கெல்லாம் 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க அந்த இதுலயே. ஆனா இதுல காலேப், யோசுவா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். இவ்வளோ பேரையும் வழி நடத்தின மோசே கூட போலயே ஆண்டவர் சொல்றார், கண்மலையை பார்த்து பேசுனா அடிச்சிட்டார் கோவப்பட்டு. அந்த ஒரே காரணத்துக்காக
கானானுக்குள்ள போக முடியல. ஆனாலும் தேவன் மோசே மேல வைத்த அன்புனால மோசே அவரே அடக்கம் பண்ணிட்டார். இன்ன வரைக்கும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருக்கு பெரிய ஸ்லாக்கியம், எல்லாருக்கும் இல்லாத பெரிய ஸ்லாக்கியத்தை மோசைக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வேலையிலையும் உண்மையா இருங்க, ஆண்டவருடைய அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உண்மையா இருங்க. அல்லேலூயா. வேலையிலையும் நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஏசப்பா விஷயத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்லாதீங்க. நீங்க படிக்கிற அவங்க ஸ்கூல் டீச்சர்கிட்டயோ மிஸ்கிட்டயோ பொய் சொல்லாதீங்க. கர்த்தர் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னது போல நாம் உண்மையா இருந்தால் தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். அது மட்டுமல்ல, உத்தமன் யார்? உத்தமன் யார் சொல்லுங்க? கர்த்தராலே புகழப்படுகிறவன் உத்தமன். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரால புகழப்படணும்? தேவனால புகழப்படணும். மனுஷருங்க புகழ்ச்சி எல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. மனுஷர்கள் புகழும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. ஐயோ இவங்க இப்படி அப்படின்னு நம்மளை ஓஹோ ஆஹான்னு சொல்லும் போது நம்ம ஒன்று சொல்லணும், தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. எல்லா கனமும் துதியும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே கொடுத்தா தேவன் நமக்குள்ள எந்த பெருமையும் கொண்டு வர மாட்டார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிற மகிமையின் தேவனே, மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல கர்த்தாவே ஆண்டவரே, உத்தமன் யார் என்கிற தலைப்புல நாங்க வேதத்தை தியானித்தோம் ஆண்டவரே. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள், நீதிமான்கள், உத்தமன் ஆண்டவரே. அப்பா இதை யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள் கூட அநேகர் தகப்பனே இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் உத்தமர்களாய் உமக்கென்று ஆண்டவரே அப்பா வைராக்கியமாய் வாழ கிருபை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் யோபு தன் உத்தமத்துல கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தானே ஆண்டவரே ஏசப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் தங்கள் உத்தமத்துல நிலைத்து நிற்கட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில கூட அப்பா ஆண்டவரே வரக்கூடிய பிரச்சனையில பொறுமையாய் அதை டீல் பண்ணக்கூடிய கிருபையுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கோ ஆண்டவரே, அந்தந்த குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுவீராக டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே இறங்கி அற்புதத்தை செய்யும். எசேக்கியாவை போல கொடிய வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் படுக்கையில எழும்ப முடியாம படுத்து கிடக்கிறார்களோ அவங்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, படுக்கையை மாற்றி போடுங்க டாடி. அப்பா தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா, நீரே பொறுப்படுத்து வழி நடத்தோ. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.